வாங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் கூட்டு எல்லோரும் பொரியல் பண்ணுறீங்க, சீவி பொரிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி கூட்டு பண்ணிங்கன்னா இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்காக பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். கூட்டுக்கு கடலைப்பருப்பு, சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தான் தக்காளி, வெங்காயம் ஒன்று தான் எடுத்துருக்கோம். தண்ணி இந்த கூட்டில் சேர்க்கறதுக்காக. இப்போது குக்கரில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்குங்க. கூடவே இந்த சிறுபருப்பு, கடலைப்பருப்பை போட்டாச்சு. இந்த தக்காளி, வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துட போகிறோம். இவ்வளோதான். இது கூட மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் இப்போ போடுறேன் நான். கொஞ்சமாக காரத்துக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 விசில் போட்டுடலாம். இவ்வளோ தான் கூட்டு தயாராகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சாச்சு. தண்ணி பாருங்கள், மீடியமாக கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா சாம்பார் மாதிரி போயிடும். பீட்ரூட்டில் நிறையவே இம்யூனிட்டி இருக்குது. இந்த கூட்டு பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா பிளட் சர்க்கிள் கம்மியாக இருக்கிறவங்க பீட்ரூட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு 3 விசில் போட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாம். 3 விசில் போட்டு இறக்கியாச்சு பீட்ரூட் கூட்டு. தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. கொஞ்சமாக போட்டால் போதும் எண்ணெய். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்ந்த கடுகு போட்டேன். பொரிஞ்சிடும். பூண்டு தட்டி வச்சுருக்கிற ஒரு 4 பல் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா செவக்கட்டும். இப்போது இது கூடமே கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் வெட்டி இறங்கிச்சான்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க, இல்லைன்னா. இப்போ நல்லாவே வெந்துடுது கூட்டு. இதை ஒரு பாத்திரத்தில் பவுலில் மாற்றிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கோடு வச்சு சாப்பிட்லாம். இல்லை சிம்பிளாக ஒரு ரசம் சாதத்தோடு கூட இந்த சைட் டிஷ்ஷாக இந்த பீட்ரூட் கூட்டை வச்சு சாப்பிட்லாம். நம்ம சூப்பராக இருக்கும். இப்போது தாளிப்பு போட்டுடலாம். பாருங்கள், தாளிச்சாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இவ்வளோ தான் பீட்ரூட் கூட்டு. ஹோம்லியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் கூட்டு நீங்களும் செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் பரிமாறுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.